ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். 1,00,00,000 பேரில் ஒருவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒருவித யோக அமைப்பு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தில் அமைந்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் 1977ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பிறந்தார். அவரது லக்னம் மேஷம். அவரது ராசி ரிஷப ராசி ஆகும். உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தில் கிரக மாளிகா என்று ஒரு ராசி இருக்கிறது. இந்த ராசி கோடி பேரில் ஒருவருக்குத்தான் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் கிரக நிலைகள் மாலை போன்ற அமைப்பில் தொடர்ச்சியாக அமைந்திருந்தால் அது கிரக மாளிகா யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் ரிஷபம் முதல் தனுஷ் வரை 8 கிரகங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தில் வரிசையாக அமைந்துள்ளன. இது மட்டுமல்ல, கிரக மாளிகா யோகம் அமைய வேண்டுமானால் ராகு மற்றும் கேதுவை தவிர மீதமுள்ள 7 கிரகங்களும் வரிசையாக 7 வீடுகளில் இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஜாதக நிலை உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தில் உள்ளது. இதன் மூலம் அவர் தனது 40 வயதிற்கு பிறகு மிகப்பெரிய புகழும் வசதியும் வாய்ப்புகளும் உயர்ந்த அந்தஸ்தும் பெற்று திகழ்வார். எதிர்காலத்தில் அவரது தந்தை மு.க. ஸ்டாலினை விடவும் அவரது தாத்தா கலைஞர் கருணாநிதி போல் மிக பிரபலமாக திகழ்வார். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சனி ஆகிய கிரகங்கள் அரச கிரகங்களாகும். இந்த கிரகங்கள் அனைத்தும் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தில் முழுமையான பலம் பெற்று திகழ்கின்றன. எனவே அவர் எதிர்காலத்தில் திமுக தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் வருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிறது அவரது ஜாதகம். உதயநிதி ஸ்டாலினுக்கு சிவப்பு நிறம் மிகப்பெரிய யோக பலனை தரும் என்றும் அவரது ஜாதகம் மூலம் தெரிய வந்துள்ளது முக்கிய தகவலாகும்.